அந்த மிகுந்திடு சுந்தரமான தெந்தில் வாழும் வேலா வேலே அந்த மிகுந்திடு சுந்தரமான தெந்தில் வாழும் வேலா வேலே அன்பர் கூடும் ஆனந்தம் அவர் புகழ் பாடுவர் சந்தம் அன்பர் கூடும் ஆனந்தம் அவர் புகழ் பாடுவர் சந்தம் வேல்வேல் வடிவேல் வேல்வேல் வடிவேல் வந்து நின்ற பகை கொன்று வென்றவேல் அமரருடைய இடர் அகல திரை விடுத்து அபயம் அளித்தவேல் அரகர சிவகுரு அரகர சிவகுரு அரகர சிவகுரு ஆறுபடை வீடதிலும் முருகா ஆறுபடை வீடதிலும் முருகா அன்பமன கோயில் வளர் ஆறுமுக அழகா ஆறுபடை வீடதிலும் முருகா அன்பமன கோயில் வளர் ஆறுமுக அழகா ஆறுபடை வீடதிலும் முருகா மோகினி கண்கண்ட தெய்வம் கலியுக வரவு கந்தப் பெருமான் நம் கொடகீர அருளி அஞ்ச ரத்னம்
ஒண்ணு இல்லையேன்னு புறப்பட்டு வேண்டினா என்ன தந்தாரு? என்ன அவரா தந்தா? ஆமாம்மா. ஆதி ராத்திரி ஆச்சு, குழந்தை தூங்க விடு. கனவு கண்டிருப்பேம்மா. இல்லம்மா நிஜம்மா. சரி நிஜம்தான். என்ன பாக்கத்தானே வந்த? வண்டி பாக்க போறேன். நீ அங்க போக கூடாது. விரிஞ்சிராச மகன் அங்க வரப்படும். நீ அவனை பாத்துடுவ. எல்லாம் எனக்கு தெரியும். மெல்லே ஒன்னே குடுத்துறேன். எனக்கு வெக்கமா இருக்குது குட்டினா. கல்யாணம் ஆகட்டும். கல்யாணம் ஆனப்பன் தான் குடுப்பியா? ஆமா சரி. சரி. அண்ணே அண்ணே அண்ணங்கிட்ட மாப்பிள மண்ணுண்டே தயார். ஓஹோ சரிதான் சரிதான் சரிதான். அடிபட்டாலும் பரவாயில்ல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்காவது வள்ளிய கண்டனே. அதுதான் இல்ல. அங்க போறது தோழி. அப்படியானா நான் வள்ளிய பாத்துட்டு வரேன். இப்ப போக வேண்டாம், இன்னொரு சமயம் பாத்துக்கலாம். ஏத்தான் நீங்க இங்க தங்குறீங்களே, உங்க அத்தை வீடு. அந்த அத்தைக்கு ஒரு பொண்ணு கூட இருக்காமே, அந்த பொண்ணு ஏன் நீங்க கட்டிக்க கூடாது? சரிதான் சரிதான். அந்த பொண்ணுக்கு உங்களை கண்டா பிடிக்காது போல இருக்கு. பிடிக்காதா? எனக்கு பிடிக்காத அவளை. அத்தான்னு அவகிட்ட சொன்னா அத்தான் என்ற உடல் அடங்கா அணி உண்டாகுதம்மா. பத்தாவாயிடிலோ பற்றி பதுங்கியே. பத்தாவாயிடிலோ பற்றி பதுங்கியே. புத்தி குகந்தவனே, உள்ளத்தில் புகுந்து கொண்டவனே. புத்தி
வளவளன்னு இப்ப என்ன சொல்ற நீ? காலாகாலத்துல காவலுக்கு அனுப்பி கல்யாணத்தை பண்ணி கைய புடிச்சு கொடுத்து புருஷனோட போறத கண்ணால பாக்கணுங்கிறேன். அவ்வளவுதான். தினப்பனத்துக்கு காவலுக்கு அனுப்புங்க. காவல் முடியுதோ இல்லையோ கல்யாணம் ஆயிடுது பாருங்க. சரி, அப்படியே செய்வோம். அப்பா அப்பா தங்கச்சி ஆயால் ஓட்டுறதுக்கா? ஆமா. அப்ப நானு நீ கூட தான். சரி சரி சரி. அடிச்சு அடிச்சு அடிச்சு. தயார் தயார் தயாரு. புறப்படு புறப்படு புறப்படு. எதுக்கு குட்டினா? அதான் கண்ணாலம் கண்ணால பேச்சு இல்லேன்னு சொல்றதுக்குள்ள என்ன அடிக்கிறிய? அடிக்கலாமா? குட்டினா நாங்கிச்சு இல்ல என்ன சொல்ல? ஒண்ணும் இல்ல. அப்பா சொன்னாரு. என்ன சொன்ன? கணப்பனுக்கு போக சொன்னாரு. யாரு? என்ன ஒன்ன மெல்லிய எல்லாரையும் திணிப்புறதுக்கா? காவலுக்கா? ஆயில் ஓட்டவா? குருவி எல்லாம் ஓட்டுறதுக்கு. குட்டினா தினப்புறத்துல பட்சி எல்லாம் வரும். ஆ. பரன் மீது நின்று சோ 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 ஆலோலம் 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 கொஞ்சம் கிளி குருவிமை நாவே கூட்டமா இங்கே வராதே. கொஞ்சம் கிளி குருவிமை நாவே கூட்டமா இங்கே வராதே. கவன் வீசி கல்லறிவேனே கவன் வீசி கல்லறிவேனே. காவலில் காண விடேனே உங்களை காண விடேனே. ஜோ 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 அழகான பறவைகள் அறியாத வந்து அழகான பறவைகள் அறியாத வந்து காடே கௌதாதி இனங்கள் காடே கௌதாதி இனங்கள் கூட்டமா இங்கே வராது. நல்வார்த்தை சொன்னேன் நில்லாதிருங்க நல்வார்த்தை சொன்னேன் நில்லாதிருங்க. நான் இனிமேல் தான் சென்று பாரு நான் இனிமேல் தான் சென்று பாரு. அடி பட்டால் இறக்கி சோ 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 போ போ போ. ஒரு தரமாவது வள்ளிய கண்ணால பாக்க போறேன். வள்ளிய பார்க்க முடியாது. காவல் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம் பேச்சு. போங்க எல்லாரும். சரிதான் போப்பா. ஏய், நீங்க யாரையும் உள்ள விடக்கூடாது. இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. இங்கே சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது. மயிலே தூது செல்லாயோ மயிலே தூது செல்லாயோ. மாதையன் மேல் மனம் இறங்கி மாதையன் மேல் மனம் இறங்கி. மயிலே தூது செல்லாயோ மயிலே தூது செல்லாயோ. மேல் தாங்கிடுமா முருகோனே மேல் தாங்கிடுமா முருகோனே. என் கனவிலே மணந்தானே கனவிலே மணந்தானே. உன் மறந்தே நான் உருகுகின்றேன் உன் மறந்தே நான் உருகுகின்றேன். வழி பார்த்து நில்லே விழிநுள்ளேன் பார்த்து நில்லே விழிநுள்ளேன். இது நேரமதே நீ அங்கே இது நேரமதே நீ அங்கே. என் நிலையை போய் சொல்லுவாயா நிலையை போய் சொல்லுவாயா. மயிலே தூது செல்லாயோ மயிலே தூது செல்லாயோ. இன்னும் தாமதமேன் மனமே இலையோ என்னைய மறந்தாரவ இங்கே. இன்னும் தாமதமேன் மனமே இலையோ என்னைய மறந்தாரவ இங்கே. என் மேல் யாதோ மனசாவும் என் மேல் யாதோ மனசாவும். உபகாரம் இதே உடனே செல் உபகாரம் இதே உடனே செல். உனையே நான் மறவேனே உனையே நான் மறவேனே. மயிலே தூது செல்லாயோ மயிலே தூது செல்லாயோ. சந்தேகப்பட்டது சரியா இருக்கு. போடி. ஆஹா என்னை அறியாமலே உன் உள்ளம் தன்னில்
காதலன் எந்த வீதம் புகுந்தான் சொல் சொல் சொல். விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் ரசனே விவரே நாமரசம் நாமரசம் விவரே ரசனே நாமரசம் விவரே ரசனே நாமரசம் விவரே ரசனே விவரே நாமரசம். நாராயண அண்ணே 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 என்னவா அங்கே பொன் குழந்தைகள்லாம் ஆயால் ஓட்டிட்டு இருக்காங்க, நீ போக கூடாது. நான் போகலாம். அடட அதென்ன நீ போகலாம் அப்படின்னா நீ ஆம்பளையா பொம்பளையா வந்தவனி யார் சொல். அண்ணே ஆம்பளையா பொம்பளையா வந்தவனி யார் சொல். ஆம்பளையானால் அப்படி போ, பொம்பளையானால் இப்படி வா. ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாது வேலை சமயம் கட்டு காவல் கவனியாது உள்ளே செல்ல எனக்கு மட்டும் அனுமதி உண்டு. அதுதான் இங்க நடக்காது. நீ என்ன ஆகாசத்துல இருந்து குதிச்சு வந்துட்டியா? இல்லை, ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்தேன். இரு, ஆகாசத்துல இருந்து இறங்கி வந்தியா? அண்ணே என்ன நீ ஆகாசத்துல இருந்து இறங்கி வந்தேன்னு சொன்னியே, அப்படின்னா உனக்கு இறக்க எங்க இறக்க? எனக்கு என்ன இது இல்லை நான் நினைச்சுக்கிட்டேன். நான் தேவலோகம். என் பெயர் நாரதர். நீ எந்த நாரதர்? திரிலோக சஞ்சாரி நாரதர், பிரம்மபுத்திரர் நாரதர். அதுக்கு தான் கேட்டேன். அந்த கலாக்காரன் நாரதர் நீ இல்லையே. கலகக்காரன் என்றும் உலகத்தில் சிலர் உண்மை அறியாமல் கூறுவார்கள். மூவுலகத்திலும் நாரதர் ஒருவர் தான். போனே போ, உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். பாவம், நாரதர்னு பேர் வாங்கினவங்க இந்த லோகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. அது உனக்கு அண்ணே 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 நில்லு நில்லு நில்லு. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டி வந்துட்டு அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் தெரியுமா? சுவாமி, அவன் ஒரு மாதிரி. ஆமா 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 பாருங்க. மெல்லி ஏன் குட்டி என்ன சும்மா அண்ணா அண்ணான்னு அண்ணாவா உனக்கு நான்? ஏன் குட்டி ராஜா? அப்படி கேட்டாலும் சொல்லுவேன். இந்த கிள்ளி போன்றது வள்ளி வான்றது இது என்னமா? அவரு முனேஸ்வரனா? ஐயோ முனீஸ்வரனா? ஐயோ என்கிட்ட நாரதன்னு பொய் சொல்லிவிட்டானே. நீ அங்க போவாத, உன்னை எங்கேயாவது முழுங்கிட போகுது. அங்கிச்சு போனாலும் போகட்டும், நாம ஓடி போடுவோம். வா வா. இல்ல இல்ல, அவர் விஷயம். அவரே அப்படி சொல்லப்படாது. ஏன் தபிச்சுப்படுவாரு. தபிக்கிறதுன்னா அவர் ஏதாவது சொன்னா அப்படியே ஆயிடுமா. சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து. நீ பிச்சிட்டீன்னா அது கட்டாயம் நடந்துடும்ல. பிச்சு விட்டாலா? அதான் பிச்சருது இல்ல பிச்சருது. நீ மரமா போ, மட்டையா போ, கண்ணாளமா போ அப்படின்னு பிச்சருது இல்ல அது. சபிப்பது இல்லை இல்லை, இது ஆசீர்வாதம். ஐயோ அப்படின்னா சபிக்கலையா? நடக்காது. சாமி சாமி சபிச்சிடுங்களே சபிச்சிடுங்களே. நாரதர் சொல்லிவிட்டால் போதும், நடந்தே தீரும். சபிப்பதென்பது கோபத்தில். அதானே. அம்மா நீ யார்? அது என் தங்கச்சி வள்ளி. நீ? நான் அதுக்கு குட்டினாச்சி கிள்ளி. சுவாமி, நாங்கள் சிற்றூர் வேடுவரசன் நம்பியின் மக்கள், 7 அண்ணன்மார். நான் ஒரே மகள். வேடுவரசன் நம்பியின் மகளா நீ? இதன் தங்கையா? பெற்ற மகள் அல்ல, வளர்த்த மகள். கந்தனருளால் என்னை வள்ளிக்கிழங்கு தோட்டத்தில் கண்டெடுத்தார்களாம். இது விஷயம் விளங்கிவிட்டது. என்ன விஷயம்? தனிமரமாய் நிற்பதன் காரணம் யாரு? நான் தானே. ஆமா ஆமா ஆமா. உன் விஷயம் அல்ல. பாவம், பெற்ற தாயும் தந்தையும் இருந்தால்
உனக்கு இந்த தாழ்வு வருமா? காலாகாலத்தில் உன் கல்யாணம் ஆயிராதா? சாமி சாமி சாமி, உனக்கு ஏதோ நல்ல காலம்தான், அது சொரூபத்தை காட்டாம சும்மா நிக்குது. என்ன? ஆமா, கண்ணாலம்னு பேச்சு எடுத்தா எல்லாரையும் கடிக்குது, அடிக்குது, உதைக்குது. ஒத்துரையும் கண்ணாலம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒரே பிடியா பிடிக்குது. பள்ளி, உண்மைதானா? எப்பொழுதும் கல்யாணமே இல்லாது கன்னிகையா இருப்பதாய் உத்தேசமா? இப்பொழுது வேண்டாம், பின்ன எப்பவா? காலம் வந்தால் நடக்க வேண்டியபடி நடக்கிறது. காலம் வந்திருப்பதால் தானே நாரதர் வந்திருக்கிறேன். சாமி, அப்படின்னா நீயே கட்டிக்க சாமி. குட்டினா செடித்தனமா பேசாது. அறிந்தேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறதே. வாஸ்தவம். தேடித் தெரிந்து உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் ஏற்ற கணவனை தேர்ந்தெடுத்து இந்த நம்பிராஜன் நிச்சயிக்காமல். சாமி, முனீஸ்வரனே, குட்டினா அட பிச்சுடுவாரு இவரு. அதானே நம்ம அப்பாவுக்கே இல்ல தெரிவிக்கிறாரு இவரு. நான் அப்பவே வேண்டான்னு நீ உள்ள கூட்டியாந்துட்ட. சாமி, நீ இங்கே இரு, நான் போய் எங்க அப்பாவை அனுப்புறேன். எதுவானாலும் நேர்க்க பேசுகிறேன். வள்ளி, ஓர் அரிய வஸ்துவை கண்டால் உரிய இடத்தில் சேர்ப்பது என் கடமை. நீ கன்னிகை என தெரிந்தவுடன் சகல விதத்திலும் உனக்கேற்ற கணவனை தேர்ந்தெடுத்து நிச்சயித்து முடிவு செய்து விட்டேன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் நடக்க வேண்டியதைத்தான் நினைப்பேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பேன். அப்படியா? நாரத நினைத்து தவறியது நாளது வரை இல்லை. யாருக்கும் அடித்திருக்கும் விதிக்கீடாக மதி. ஆம், உன் விதிக்கீடாக எனக்கு மதி தோன்றிவிட்டது. வரன் யார் தெரியுமா? தெரியவே வேண்டாம். ஏன்? இருவருக்கும் என் சிரமம். வள்ளி, வரனின் பெயர் உன் காதில் விழ வேண்டியதுதான். என் பாதங்களில் பணிந்து கெஞ்சுவாய். நானா? வள்ளியா? எல்லாத்தினையும் எண்ண வேண்டாம். நிச்சயமாய்? சத்தியமாய். வள்ளி, வரன் முருகன். யார்? முருகன். யார் அது முருகன்? இறைமால் மறைகன் முருகன். முருகன் இறைமால் மறைகன் பெருமை அந்த முக்கண்ணனுக்கும் இல்லை. கழிகாஜல முருகன் இறைமால் மறைகன் பெருமை அந்த முக்கண்ணனுக்கும் இல்லை. கழிகாஜல முருகன் இறைமால் மறைகன் பெருமை இருகாலம் மனதவனை கண்ட இருகாலம் மனதவனை கண்டால் இருகாலம் மனதவனை கண்டால் இலகும் வழிகளி பொங்கிட வளரும் திருத்தணிகாஜல முருகன் நிறைமாமறைகன் பெருமை. கார்த்திகை பெண்கள் ஓராறு பேரும் கண்டு கழிக்க வரும் பாலன். கார்த்திகை பெண்கள் ஓராறு பேரும் கண்டு கழிக்க வரும் பாலன். எதிர்காணுங்கிற உங்க மாமலை வேற கண்டபடி வேலன். எதிர்காணுங்கிற உங்க மாமலை வேற கண்டபடி வேலன். ஆர்த்த அசுரரை ஆர்த்த அசுரரை அன்றே சொல்லும் காலம் நாடுமாயில் ஆரோகண கோலம் போட்ட கடம்ப மலரணியும் சீலன் புவனத்தவ புகழேத்தவ அகமூத்தவ நிகழ் போத்தவன் முருகன் திருமாமறைகன் பெருமை அந்த முக்கண்ணிக்கும் இல்லை. கழிகாஜல முருகன் திருமாமறைகன் முருகன். சொல்ல மறந்து விட்டீர்களே. தெய்வ குஞ்சிரியை மணந்த தீரன், சிங்காரன், பொய்யாரன், உமைபாலன், வள்ளிக்கு செய்த வேலன். வள்ளி, நாம் சொன்னது சரியாய்விட்டதா? என்ன நீங்கள் சொன்னதும் சரியாய் ஆனதும்? முருகன் என்றதுமே வள்ளி உனக்கோர் மோகம் பிறகும் என்று. ஆமா, மோகம் பிறந்து அந்த ஜெகன் மோகனனை அடைவோமா என்று துடிக்கிறேன். உண்மையை ஒப்புக்கொண்டாய்.
அதுதான். அடுத்தபடியாக நான் தம்மை வரவழைத்து வேண்டிக் கொண்டதாக சொல்லிவிடுவீர். கலகக்காரர் அழைத்ததற்கு கை கண்ட பரன். போட்டி நமஸ்காரம், நான் வருகிறேன். என்னம்மா? என்ன வள்ளி, உலகோர் பணியும் உன்னத பதவி அடையலாம். சம்மதம் என்று சொல். சம்மதிக்க முடியாதன உம்மை அவமதிக்கும் வரை விடமாட்டீர். என்னை அவமதித்தால் என்ன செய்வீர்? சபதம் செய்து நான் சொன்னதை சாதிப்பேன். நீர்? நான் நாரதர். நிச்சயமாய்? சத்தியமாய். சந்தோஷம். சக்தி இருந்தால் சாதித்து அந்த முருகனுக்கு என்னை கட்டாய கல்யாணம் செய்துவிட்டு கண்டு ஆனந்தமடையும். வள்ளி, நீ வரையின்றி மனம் போனவாறு முறை தவறி பேசிவிட்டாய். உன்னை முறைப்படி மணக்காது சிறை எடுக்கும்படி செய்கிறேன். என்னை சிறை எடுக்கவல்ல சூராதி சூரனையும் அதை நிறைவேற்றவல்ல ஓர் நாரதனையும் தான் நான் எதிர்பார்த்திருக்கேன். தம் வெற்றி என் வெற்றியாய் பாவிப்பேன். அனந்த கோடி நமஸ்காரம். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நல்ல சமயத்தில் வந்தீர். குமரா, என்ன இது? தெய்வ குஞ்சரியோடு இருக்க வேண்டிய சமயம் தனிமையா இருந்து தியானம் செய்வது. தெய்வ குஞ்சரி என்னை தனியை விட்டு தவம் செய்கிறாள். நான் மயில் மீது உட்கார்ந்து சிவமே என்று தியானம் செய்கிறேன். தந்தையை துதிக்கும் போதே எனக்கு சந்தேகம்தான். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தே தமது அம்மான் மகாவிஷ்ணு இருவரை மணந்திருப்பது. நாரதரே, அது நியாயம், அவசியம் என்றே தோன்றுகிறது. அப்படி உட்கார்ந்து பேசுவோம். உட்கார அவகாசம் இல்லை. நிச்சய கடமையை நிறைவேற்ற பூலோகத்திற்கு சென்றேன். வள்ளிமலை சாரலில் தங்களது சன்னிதானத்திற்கு செல்லும் மார்க்கத்தில் நான் கண்டேன். என்ன கண்டீர்? ஒப்புயவற்ற ஒரு கனி. கனியா? நாரதரே, கனி என்றீரா கன்னி என்றீரா? கூறியது எதுவாயினும் கன்னிகைதான். பெயர் வள்ளி, மான்மகள். மான்மகளா? அம்மான்மகள் தமது அம்மான் மகள். அம்மான் மகளா? ஆம், தமது அம்மான் திருமாலின் வாமனாவதாரத்தில் அவரது கண்களிலிருந்து அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்ற 2 கன்னிகையர் தோன்றினர். தேவாசுர யுத்தத்தில் அவர்கள் தம்மீது காதல் கொண்டு கடும் தவம் புரிந்து மனம் செய்து கொள்ள விரும்பினர். தாம் சம்மதித்து தேவகுஞ்சரியாம் அமிர்தவல்லியை மணந்தீர். சுந்தரவல்லி வள்ளிமலை சாரலில் மான்மகளாய் பிறந்து வேடுவ மரபில் வள்ளியாக வளர்ந்து வருகிறார். நாரதரே, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினீர். இப்பொழுதே சென்று மனம் புரிந்து கொள்கிறேன். தனி நானே. ஓர் பிரார்த்தனை. என்ன? தங்களது திருவிளையாடலில் வீரரசம் மிகுந்தும் சிங்காரரசம் குறைந்தும் இருப்பதால் தாங்கள் வள்ளியை மணப்பதில் சிங்காரரசம் ததும்பும்படி திருவிளையாடல் புரிந்து ஆட்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்படியே ஆகட்டும். மற்றும் ஒரு வேண்டுகோள். வள்ளியிடம் தங்களை பற்றி பேசும்போது அவள் என்னை வரை கடந்து பேசிவிட்டாள். முருகன் உன்னை சிறை எடுக்கும்படி செய்கிறேன் என்று அவளிடம் சபதம் செய்து விட்டேன். அப்படியா? சரி, சபதம் நிறைவேறும். சந்தோஷம் தானே? நாராயண. நாரதரே, பார்த்தீரா? தங்களை வணங்கிவிட்டு போகலாம். ஏதோ கல்யாண அவசரம். கல்யாண அவசரம். அண்ணாச்சே அண்ணாச்சே, கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு வரேன். உனக்கு என்னடா இப்ப ஊர்ல வேலை? கிள்ளி, நம்ம வள்ளிய பாக்குறது வந்தானே அந்த விருஞ்சிராஜ மகன், அவன் நீங்க வர சொன்னியா? இல்லையே, அவன் தான் இங்க வரேன்னா நான் கூடாதுன்னுட்டேன். அப்புறம் நீ அங்க வா அப்படின்னா அதுக்கு தான் போறேன்.
சுப்பம்மா வீட்டுக்கா கிள்ளி? ஆமா ஆமா ஆமா. அந்த சுப்பம்மாவை தான் எனக்கு கொடுக்குறேன்னு வேண்டினாங்க. நான் தான் கட்டிக்க மாட்டேன்ட்டியா? இல்லடா. சுப்பம்மா கட்டிக்க மாட்டேன். நம்ம அப்பாடா அப்பா. என்ன அண்ணாச்சு? எதுக்கு எடுத்தாலும் நம்ம அப்பா வானாங்கிறது. நாம 7 பேருமா சேர்ந்து அப்பா வானான்னுலாம். சரி பார்ப்போம். நான் வரட்டுமா? சீக்கிரம் வந்துடு. சரி. சுப்பம்மா. அம்மான் மகனை நீ ஆட்டி வைக்கிறேன், எங்கள் அம்மான் மகனை நீ ஆட்டி வைக்கிறேன், எங்க அம்மா தான் சொன்னபடி ஆசையோடு பேசி கொத்தி அம்மான் மகனை நீ ஆட்டி வைக்கிறேன், வரட்டு மாட்டி வைக்கிறேன். கம்மா கரையோரம் கொக்கு போல இருந்து காலம் கொண்ட மீன்பிடி பெண்கள் தலையாலே கம்மா கரையோரம் கொக்கு போல இருந்து காதல் கொண்ட மீன்பிடி பெண்கள் தலையாலே உண்மையின் நடந்து போகும் குறிப்பாலே உண்மையின் நடந்து போகும் குறிப்பாலே காட்டி ஒற்றுமையுண்டாக்கிடுவேன் உன் சிரிப்பாலே யோகமே தீரும் மோகமே அம்மான் மகனை நீ ஆட்டி வைக்கிறேன், எங்க அம்மாதான் சொன்னபடி ஆசையோடு பேசி கொதி அம்மான் மகனை நீ ஆட்டி வைக்கிறேன். ஆசையோடு சந்தனத்தை பூசுவேன், விசுவாசத்தோடு சாமரத்தால் வீசுவேன், மாசில்லாத வெற்றிலை மடித்து தருவேன், மற்றவர் இல்லாத போதும் காலும் பிடிப்பேன், தூசி தட்டி பஞ்சனை படித்து போடுவேன், அவர் தூங்கிடத்த மாங்கு சென்று பாட்டு பாடுவேன். தூசி தட்டி பஞ்சனை படித்து போடுவேன், அவர் தூங்கிடத்த மாங்கு சென்று பாட்டு பாடுவேன், ராசி போல் நடந்து இன்பம் தந்து கூடுவேன், ராசி போல் நடந்து இன்பம் தந்து கூடுவேன், என் சுவாமிக்கு தகுந்த மலர் மாலை சூடுவேன். ஏன் பயப்படுற? நானே போடு. எவனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். போடு. அந்த பக்கம் பா, மரியாதை கட்ட மடையா. அடே கிள்ளி, நீ எனக்கு முன்னே வந்துட்டியா? சுப்பம்மா இப்படி வா. மடையனாவன், அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், தெரியுமா? கிள்ளி. யாரா நீ? சுப்பம்மா. புரிஞ்சு போச்சு விஷயம். புரிஞ்சுதுன்னு. யார் இவன்? இவன் யாரு சொல்லு. எனக்கு தெரியாது தான். அவன் யாரோ முட்டா பைய. முட்டா பையதான்? நானா? பின்ன பின்ன யாரா? நீ? ஓஹோ, அவன் போயிட்டானா? சரி, இந்த பத்தியா இதான் பொண்ணு. அது ரொம்ப அழகா இருக்காள. நீ கட்டிக்கோ. வள்ளி, அத நீ கட்டிக்க. ஆனா கட்டிக்கலாம். அதுக்கு மார்க்கம் என்ன மச்சுனா? போக்கிரி வள்ளி என் பொஞ்சாதியாய் வர மார்க்கம் என்ன மச்சுனா? மார்க்கம் இருக்குது. இருக்கா மச்சினா? மார்க்கம் இருக்குது. உன் மாமன் மகளை நான் மனம் செய்த பின்னாலே. அதுதான் கட்டிக்கோன்னு சொன்னேனே. அப்ப சரி, நீங்க தானே இரு, நான் போய் மெதுவா பேசி பாக்குறேன். பிடிச்சு இழு. கோயிலில் வளரும் நிர்மல நிர்ஜாலந்தா, நீங்காதல் கோயிலில் வளரும் நிர்மல நிர்ஜாலந்தா, அடியாலேதா அன்பர் விசாதா, ஆதவன் கோடி உதித்தது போல அருளுரு ஜோதி விலாசா. வா 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 வா, இங்கே மயில் மீது நிலைய பாவா.
விபா விபா விபா, என்னையா தேடுகிறீர்? ஆம் உன்னைத்தான். இல்லை, எதை தேடுகிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தீர்? தேடி பார்க்கிறேனே இதை அதை. எதை தேடி பார்க்கிறீர்? இது என்ன கேள்வி? நான் நாடி வந்தேனே அதை தேடி பார்க்கிறேன். இது என்ன பதில்? எதை தேடுகிறீர்? நாடி வந்தேனே அது. எதை நாடி வந்தீர்? தேடி பார்க்கிறேனே அது. என்ன இது? பெண்ணே, என் மனம் நிலை தடுமாறி நிற்கிறது. ஏன்? நான் மானின் விழிகளென மனம் பூரித்தது நின் விழிகளை கண்டுதான். ஓ, மானையா தேடுகிறீர்? ஆமாம். நீர் மானை தேடுவது? மானா நான் தேடுவது? மான் என்றீரே. மான் என்றால் மானாது. மானிட பிறவி, மானிட அறிவு. விழிகள் வாட்டையாடும், கால்கள் நடனமாடும். அபூர்வமான மான். எனக்கு மானை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் மற்றதெல்லாம் மறந்துவிடும். ஓஹோ, சரி, இது பெண்கள் தனித்திருக்கும் பிரதேசம். அந்நிய ஆடவர்கள் அதிகமாய் வார்த்தை ஆடக்கூடாது. நீ சென்று எல்லைக்கு வெளியில் இரும். நான் தேடி விட்டு தேடி உம்மிடம் சேர்ப்பிக்கிறேன். ஆஹா, தயதாட்சியம் இல்லாத ஜாதியில் நீ தப்பி பிறந்தவள். உமது மானுக்கு ஏதாவது அடையாளம் உண்டா? அது மானின் வயிற்றில் பிறந்தாலும் மானிட பெண்களிடையே வளர்ந்தது. அதல்ல, நாங்கள் பார்த்து எளிதில் தெரிந்து கொள்ளக்கூடிய விசேஷ அடையாளங்கள் ஏதாவது? ஓஹோ, அதுவா? காயாத கானகத்தே நின்றுள்ளாவும், காயாத கானகத்தே சந்தனமும் புழுகும் கமலும் நரிசந்தனமும் புழுகும் கமலும் களபங்கள நின்று சுணங்கு படர்ந்து மேஜாத்தம்மன் காணப்புறவர் கண்மணி எனவள கால துருளி நிகழ் குரலுடையது மேஜாத்தம்மன் தேனும் பாகு சினிமாபு தேனும் பாகு சினிமாபு சின்பதலாதுமே புள்ளொரு போதும் மேஜாத்தம்மன் சாயாத கொம்முறிந்தாலும் சாயாத கொம்முறிந்தாலும் அது தலை நிமிர்ந்து பாயாத
என்ன குட்டினா? ஒண்ணுமில்ல, ஒரு பூனை என்ன துரத்திட்டு வந்துச்சு. பூனையா? பூனை பூனை. அங்க பிடிச்ச ஓட்டம் இங்க வந்துதான் நிக்கிறேன். அட அண்ணே, அப்பாட்ட போனா இங்க வந்து நிக்கிறியா? என்ன மான் ஒன்று கண்டேன். மான் உன்னை துரத்திட்டு வந்துச்சா? இல்லை, நான் அதை துரத்தி கொண்டு வந்தேன். அதானே கேட்டேன். அண்ணே, இதான் அங்கிச்சி வள்ளி. ஓஹோ, நீ யாருன்னா? அத்தை மகன். அத்தா மகன். அப்ப அங்கிச்சி அம்மான் மகள். அத்தா மக அம்மா மக. அப்ப நானாரு? தெரியும் 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 தெரியும். அங்கிச்சி, உன்னை இவன் கட்டிக்கணும்னா நான் முடியாதுன்னுட்டேன். அப்புறம் கண்ணாலம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வேணுமா செஞ்சு பாப்பா. வாண்ண. அப்ப வரமாட்டியா? வரமாட்டேன். ஓ, மாப்பிள்ள முடுக்க. இல்ல இல்ல இல்ல. அப்ப சரி, நீ இங்கதானே இரு. நான் போய் அப்பாவை கூட்டியாரேன். எல்லாத்தையும் நேர்க்கா பேசி முடிச்சுக்குவோம். அண்ணே, அத போய் தொட்டுக்கிட்டு வைக்க போறேன். அப்புறம் காரியம் கெட்டு போகும். நான் சொன்னது காது கேட்டுதா? சரி. கட்டிக்காரும்பே கட்டிக்காரும்பே கற்கண்டு கற்கண்டு முத்தமே என் கண்ணத்திலே ஒண்ணு கொடுத்துடு. கையை விட மாட்டேன் கூப்பிடு. என் கண்ணத்திலே ஒண்ணு கொடுத்துடு. கையை விட மாட்டேன் கூப்பிடு. அடடே, ஏமானுருவாய் நீ மாறினார். புள்ளிமானுருவாய் நீ மாறினார். காலின் வேடன் ஆகவே பிள்ளை, காலின் வேடன் ஆகவே கண்ணி வைத்து கட்டுவேன். உன்னை கண்ணி வைத்து கட்டுவேன். கொக்கை வந்து உன்னை நான் கொக்கை வந்து உன்னை நான் கொத்தி கொண்டு போவேன். கொக்கை வந்து உன்னை நான் கொத்தி கொண்டு போவேன். பாம்புருவாய் நீ படம் எடுத்தால் பிடாரனாக வருவேன். உன்னை ஆட்டி வைத்து அடக்குவேன். உன்னை ஆட்டி வைத்து அடக்குவேன்.
அப்படி நீ உன் இதை விட்டால், அப்படி நீ உன் இதை விட்டால், இப்படி உட்கார்ந்து நானும் இங்கே அப்போ கண்ணத்திலே ஒண்ணு கொடுத்துடு. அத்தை மகனா, அத்தை மக்கள். அந்த மாதிரி சொந்தம் இல்லாத போனால் இந்த மாதிரி துணிந்து வந்து பேசுவேனா வள்ளி? வேறொன்றும் இல்லை, அங்கே உட்கார்ந்து பொறுமையாய் பேசலாமே. அது மீறாதே. அது மீறித்தான் அறநாளி ஆயிற்று. வேண்டாம். வேண்டும். எனக்கு கோபம் வரும். எனக்கு கோபம் வராது. இதுவரை கோபம் போல் பேசினா என்று ஏற்பட்டது. சந்தோஷம். உன் ரூபத்திற்கு கோபம் ஒரு தனி சோபை அளிக்கிறது. வள்ளி, நான் சொல்வதை சற்று காது கொடுத்து கேள. நீ சொல்வதை காது கொடுத்து கேட்க நான் தயாரா இல்லை. போகலாம். நீ காது கொடுத்து கேட்டாலும் சரி, காதை பொத்திக் கொண்டு நின்றாலும் சரி, எங்கே பறந்து சென்றாலும் சரி, நான் சொல்லிக் கொண்டுதான் வருவேன். கல்யாணத்தை பற்றி பேச வேண்டியது பெற்றோரிடமா பெண்ணிடமா? போங்க. உன் கல்யாண விஷயத்தில் உனக்கு உன் தந்தை அளித்திருக்கும் சுதந்திரமும் நீ என்னிடம் செய்யும் தந்திரமும் எனக்கு தெரியும். வள்ளி, வள்ளி, நில்லுங்க. பலமதில் தரும் செல்வா, பலமதில் தரும் செல்வா, வலமதில் தரும் செல்வா, வலமதில் தரும் செல்வனின் முன்னேலாமழ உள்ள பெண்கள் இல்லாமலே எல்லோரையும் போல என்னை எண்ணலாகும் மோடி போடி என்றோ. ஜாடி தெரிந்து கொள்ள வேண்டும், தந்திரமாகவே வீழல் வேண்டும். ஜாடி தெரிந்து கொள்ள வேண்டும், தந்திரமாகவே வீழல் வேண்டும். நாடி உன்னை தேடி நானே வந்த நன்மை எண்ண வேண்டும். மோடிய நடி பாரினிலே கை புரிந்தாமணி பொங்கிழமை நினைக்க வேண்டும். எல்லோரையும் போல என்னை எண்ணலாகும் மோடி போடி என்றோ. மோடியா போடியா? போதும் போடா. என்ன அடை என்கிறாயே? நீ என்னை அடி என்று அழைக்கலாம், நான் உன்னை அடை என்று சொல்லக்கூடாதோ? உறவினன் என்று சொல்லிக்கொண்டு கண்டவாறு உளர்வதல்லாது. சரி, உறவே இல்லை. ஓர் வாலிபன் தனக்கு பொருத்தமான ஒரு யுவதியை நேரில் சந்தித்து தன் மனதை வெளியிட்டு அவள் மனதை வசப்படுத்தி மணப்பது நம் மலைநாட்டு குலாச்சாரமா இல்லையா? குலத்திற்கும் ஆச்சாரத்திற்கும் கட்டுப்பட்ட குணவானுக்கன்றோ அது? மானின் அடையாளம் என மனம் போனவாறு மடத்தனமாய் முயன்ற உனக்கா? மரியாதையாய் போய்விடு. வள்ளி, என் மடத்தனத்திற்கு காரணம் மடமானன் விழி. மானின் அடையாளத்தை கூற மனத்தே எண்ணினேன். உன்னை கண்டதும் மனத்தினின்றும் மான் மறைந்தது, நின் உருவம் நிறைந்தது. கண் குளிர கண்ட உன்னை மனம் குளிர வர்ணித்தேன். குற்றம் உன்னுடையது. உண்மை. முதலில் உன்னை மதித்து மரியாதை செய்தது ஒரு குற்றம், பேச இடம் கொடுத்தது அதனினும் பெரும் குற்றம். அது நீயா செய்தாய்? என் வசீகர வதனமும் சாதுரிய வச்சனமும் அதற்கு காரணம். வள்ளி, நான் இருப்பது கழுகாஜலம், உன் அத்தை பெற்ற செல்வன். அப்பா அப்பா, அத்தை மக்க வந்திருக்கா. அத்தை மக்க அத்தையே கிடையாது, அத்தை மகன் எதிரா. அப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது.
அத்தை இல்லாமையா அத்தை மக்கா வந்திருக்கோம். அப்பா அப்பா பாக்குறதுக்கு என்ன மாதிரி ஜோக்கா இருக்கான். அங்கிச்சு கூட கண்ணால மணிக்கலனா. நீ இங்க தானே இரு, நான் போய் எங்க அப்பாவை கூட்டாரேன், எல்லாத்தையும் நேர்க்கா பேசி முடிச்சுக்கோன்னா சரின்னு வந்தேன். என்னடா அசட உளர்ற? ஆமா ஆமா வாப்பா வா வா வா. சிங்கார ரூப அலங்காரி, சிங்கார ரூப அலங்காரி, சின்னங்குழலாகுமா நாம் உல்லாசமாய் வாழ்வோம் சந்தோஷமாய். போதும் 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 போடா, நீ என் மேல் ஆசை கொண்டு, நீ என் மேல் ஆசை கொண்டு வார்த்தைகளை சொல்லாதே. சுந்தரினி சொல்வது சரியா, சுந்தரினி சொல்வது சரியா. செல்லாதுஞ்சாலும் செல்லாதே சென்று வா, செல்லாதுஞ்சாலும் செல்லாதே சென்று வா. ஏது என்றோ ஏற்ற நாயகன் எங்கும் நீ காண்பதில்லை. காரிகையே நீ கல்பாதனையே, காரிகையே நீ கல்பாதனையே, காதல் கனிரதமே. ஆத்திரக்காரன் பிள்ளையா நீ, ஆத்திரக்காரன் பிள்ளையா நீ. தேடி வந்த பாகியம் நீ தள்ளாதே, தேடி வந்த பாகியம் நீ தள்ளாதே. மாது செய்யாதே தீதுருவாய மதனுடனே இனிய, மாது செய்யாதே தீதுருவாய மதனுடனே இனிய. மாதர் மணியே மகிழ்வோம் நாமே, மாதர் மணியே மகிழ்வோம் நாமே. மூடா துல்மதி வேண்டாம், மூடா துல்மதி வேண்டாம். நீயும் நல் இன்பன் கொள்மானே, நீயும் நல் இன்பன் கொள்மானே, சின்னம் குழலாகுமா நாம் உல்லாசமாய் வாழ்வோம் சந்தோஷமாய். கண்டவுடன் காதலிக்காத கண்ணியை வற்புறுத்துவது குட்டிச்சோரை முட்டுக் கொள்வது போல ஆகும், தெரியுமா? கண்டவுடன் இருவரும் காதலித்து காந்தர்வ மனம் புரியும் துர்பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். அது ருச்சிக்காது, நீடித்து நிலைக்காது. காதல் போர்க்களத்தில் காரிகையுடன் கடும் போர் புரிந்து கருத்தை கவர்ந்து வேம்பாய் வெறுத்தவளே நம்மை கரும்பாய் விரும்பும்படி செய்து மனம் புரிந்தால் தான் ருச்சி. இதேதடா இது அட்டை மாதிரி. அல்ல, உடும்பு மாதிரி விடாது. ஆஹா, காதலின் ஜோதியாம் காருண்யம் உன் கடைக்கண்ணில் ஜொலிக்கிறதே. நீ என்னை காதலித்திருக்க வேண்டுமே. நியாயம், வாஸ்தவம். பிணங்கிய பின் இணங்குவதே பெண்களுக்கு அழகு. அதிலும் உன்னை போன்ற உயர்ந்த பெண்மணி, உயர்ந்த பத்மினி ஜாதி பெண்மணி. என்ன இது? எது? வண்ண தாமரையை கண்டு வாயில் மதுரராகம் பாடிக்கொண்டு, வண்ண தாமரையை கண்டு வாயில் மதுரராகம் பாடிக்கொண்டு, வண்ண தாமரை கண்டு வண்ண தாமரை, வண்ண தாமரை கண்டு வாயில் மதுரராகம் பாடிக்கொண்டு, வாயில் மதுரராகம் பாடிக்கொண்டு, வாயில் மதுரராகம் பாடிக்கொண்டு, வண்டு மதுரராகம் பாடிக்கொண்டு, வண்டு மதுரராகம் பாடிக்கொண்டு, அதிமதுரராகம் பாடிக்கொண்டு, வண்டு மதுரராகம் பாடிக்கொண்டு, வாயு மதுரராகம் பாடிக்கொண்டு, வாயு மதுரராகம் பாடிக்கொண்டு, ஆவண்ண தாமரையை கண்டு வாயில் மதுரராகம் பாடிக்கொண்டு, மதி மயங்கி ஆ
மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி மதி மயங்கி பேடையுடன் முயங்கியே கிடக்குவண்டு தெனையுண்டு மதி மயங்கி பேடையுடன் முயங்கியே கிடக்கும் வண்டு தெனையுண்டு மலர் வண்டு தெனையுண்டு. மது உண்ண மலரை நாடும் வண்டு போல் பறந்து வந்தேன். கண்டதும் மது உண்டது போல் ஆனே. மது உண்ட வண்டு போலல்ல, மது இழந்து. ஆமா, நின் வதனம் என் மதியை கவர்ந்து மதிவதனமாய் விளங்குகிறது. நான் மதி இழந்து நிற்கிறேன். அல்ல, அதோ பாரு, அது மது உண்டால் எப்படியோ அப்படி ஆடுகிறேன். காதற்கனியே வேடரே, வீணாக ஏன் இந்த ஆசி? நான் என் இளம் பிராயத்திலேயே ஒருவரை காதலித்து விட்டேன். சேச்சே, இளம்பிராயத்தில் காதலிப்பது இயற்கைக்கு விரோதம். மங்கை பருவம் அடைந்த பின் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மனோதர்ம சாஸ்திரம். ஓஹோ, முக்காலும் முடியாத விஷயம். கனவில் கண்டு மாலை இட்டு கலந்தணைந்தாய் விட்டது. கனவில் நடந்ததை பற்றி ஏன் வீணாய் கவலைப்படுகிறாய்? அவரை கண்ட கண்கள் மற்றெவரையும் காணாது. அவன் என்ன அழகேசனா, அமரேசனா அல்லது குமரேசனா? ஆம், அவரே, அமரேசனை காத்த குமரேசன், கழுகாசலபதி. ஆஹா, வள்ளி, வாய் சமத்தால் என்னை வாட்டி விட்டாய். என்னை குறிப்பிட எவ்வளவு கற்பனை. மடமானே, குமரன் விளங்கும் குன்று நோக்கி கும்பிடு, பாவம் தொலைய. அதை விட குமரி நிற்கும் திசையை நோக்கி கும்பிடுகிறேன், தாபம் தனிய. வீணாய் மரியாதே. மடிய வரவில்லை, மனம் புரிய. ஒருதலை தீர்மானம். ஒருதலை தீர்மானமோ, அறுதலை தீர்மானமோ, தருதலை தீர்மானமோ, தீர்மானம் செய்தாயிற்று. அதன் வெகுமானம் அடையப் போகிறாய். தப்பி ஓடு, தந்தி வரும் வேளை. இனி உன்னை வேண்ட போவதில்லை. புத்தி வந்ததா? காந்தர்வம் புரிவதென்று. என் சம்மதமின்றி? கட்டாய காந்தர்வம். உன் சம்மதமே தேவையில்லை. இப்பிறவியில் உனக்கு அப்பாக்கியம் கிடைக்காது. என்னை தொட்டால் உன் உடலில் உயிர் நில்லாது. உன்னை தொடாவிட்டால் என் உயிர் நில்லாது. ஆகையால் தொடாமல் போகும் உயிர் தொட்டே போகட்டும். வேண்டாம், யமனை எதிர்கொண்டு அழைக்கிறாய். இப்பொழுது யமனே வந்தாலும் எதிர்த்து தள்ளுவேன். அதுபோல் உன்னை எதிர்த்து தள்ள எனக்கு வல்லமை உண்டு. என்னால் இயலாவிடில் அழைப்பேன். அவர் வருவார். சூரனை வென்ற சுப்பிரமணியன் பக்தருக்கென பன்னிரு கரம் தாங்கி நிற்கும் பரம தயாளன். என் இருகையால் உன்னை இருக தழுவி கண்ணியும் இதழமுதம் பருகும் போது பன்னிருகை என் வந்து என்ன செய்கிறானோ பார்ப்போம். முருகா, முருகா, முருகா! அண்ணே, என்னம்மா? வள்ளி, என்னம்மா? அப்பா, அத்தை மகன் என்று வந்த வேடன் என்னை பலாத்காரம் செய்ய வந்தானப்பா. எங்கே அவன்? மரத்தில் கட்டி தோல் உரித்து தொங்க விடுகிறேன். என்னை நெருங்கினான். முருகா, முருகா என்று கூறினேன். மரமாயிட்டானப்பா. முருகா, இதே முருகன் பிடிச்சானா? ஆமா, கோடாலியை கொண்டு வந்து மரத்தை வெட்டி தள்ளுங்க. வெட்டி தள்ளுங்க. அட அண்ணே, நான் தான் எங்க அப்பாவை கூட்டாரேன்னு சொன்னேனா இல்லையா? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? முருகனுக்கு சம்மதமில்லை போலும். திருவள்ளியும் வேண்டாம் என்று சொல்லுகிறது. இன்னும் சில நாட்களுக்கு தான் இங்கு தங்க வேண்டும். உனக்கு தகுந்த காவல் ஏற்பாடு செய்கிறேன். பயப்படாதே அம்மா. பயப்படாதே அம்மா. ஆலோலம் ஆலோலம் ரத்திலே கூடு கட்டும் பூக்கணாம் குருவிகளே சமநெறிவேனே. ரத்திலே கூடு கட்டும் பூக்கணாம் குருவிகளே சமநெறிவேனே. தின்னமா தேடி இங்கே திணிய தில்லிட நினையாது. தின்னமா தேடி இங்கே திணிய தில்லிட நினையாது. தினை புனம் தன்னில் வந்தால் திரும்பிட மாட்டீர் நீங்கள். தினை புனம் தன்னில் வந்தால் திரும்பிட
ருஜி தங்கீவிக மன்மதனும் பாவிய மலர் கண்ணையை கூவிய தங்கிவிய மன்மதனும் பாதிய மலர் கண்ணையை கூவிய வாட்டுரங்கள் ஆயலாட்டும் பெண்ணே ஆயலாட்டும் பெண்ணே ஆயலாட்டும் பெண்ணே. இந்த ஆயாலோட்டும் பெண் உன்னை அடித்து துரத்து போகிறாள். இன்னும் உன் மனம் மாறவில்லையா? உன் உடை மாறுவது போல் என் உள்ள மாறிவிடாது. இந்த இந்திர தந்திர மகேந்திர ஜாலங்களை கண்டு என் மனம் மயங்காது. மரியாதையாய் ஓடி போய்விடு, இல்லையே சேடிகளை விட்டு அடித்து துரத்துவேன். அடி. அந்த புண்ணிய கைங்கரியம் உன் கையாலேயே நடக்கட்டுமே. உன்னை நானும் அடிப்பேன். என்னை அடிக்க உனக்கு மனம் வருமா? தனியாக இருக்கும் போது தனிந்து பேசினாய், கூட்டத்தை கண்டதும் குதித்து கூத்தாடுகிறாய். சரி, மற்றொரு சமயம் தனியாக வந்து சந்திக்கிறேன். மாய வாழ்விலே நீ ஏன் மயங்கினாய், மாய வாழ்விலே நீ ஏன் மயங்கினாய், மாய்ந்தே மறைந்திடும் காண்பது எல்லாம். மாய வாழ்விலே நீ ஏன் மயங்கினாய், மாய்ந்தே மறைந்திடும் காண்பது எல்லாம். தாயுடு தாரமும் தனமுதல் நிலையது, தாயுடு தாரமும் தனமுதல் நிலையது. நேயமயவனருள் தேடு என்றும், நேயமயவனருள் தேடு என்றும். வானிலே உலவும் ஆதவன் மாமதி தானே சுடர் பெற்று தஞ்சாதமே. வானிலே உலவும் ஆதவன் மாமதி தானே சுடர் பெற்று தஞ்சாதமே. செய்திடவே அருள் தந்தவனே, செய்திடவே அருள் தந்தவனே. சிந்தையிலே நிதனியே. சுவாமி நமஸ்கரிக்கின்றேன். மகாதேவ மகாதேவ. நான் இம்மலநாட்டு அரசன் நம்பி. தாங்கள் வடக்கே வெகு தூரம் குமரி தரிசனத்திற்காக இந்த கட்டையை தாங்கிச் செல்லுகிறது ஆத்மா. சமீபத்தில் அடியார்கள் தங்க வசதியான குடிசல் உள்ளது. அங்கு என் குமாரி இருக்கிறார். தாங்கள் அங்கு சில நாட்கள் தங்கி எங்களை கிருதார்த்தனாக்க வேண்டும். வாருங்கள். அப்படியா? மகாதேவ மகாதேவ. என்ன சும்மா அழுதுகிட்டே இருக்க? எழுந்துரு. அம்மா, அத்தா வள்ளியை கல்யாணம் பண்ணிக்க போறாராமே, அப்புறம் எங்கேது என்னம்மா? எழுந்துரு. அப்படி ஒண்ணும் நடக்காது. வள்ளியாவது அவனுக்கு கொடுக்கறதாவது. போலாம் வா. இன்னும் பூஜை பண்ணலையம்மா? உன் பூஜைய நீங்க. மறுபடியும் பூஜை செய்ய இங்க வந்துதானே ஆகணும். சாமி சாமின்னு கட்டிக்கிட்டு அழுதிய, இப்ப என்ன ஆச்சு? சாமி சாமி அது, அதை இப்பவே உடைச்சு விடுற. வேண்டாமா வேண்டாமா, நீ சும்மா இருமா. கருணையே இல்லாத அந்த கடவுள் இங்க இருக்கவே கூடாது. நம்புனவங்களை நாசம் பண்ற நீ ஒரு தெய்வமா? சுப்பம்மா, பயப்படாதே. நான் தான் சாட்சாத் சுப்பிரமணிய கடவுள். உனக்கு காட்சி அளிக்க வந்திருக்கிறேன். சாமி பெண்ணே, இந்த கிள்ளி. ஓ இல்ல இல்ல இல்ல, சுப்பிரமணியர் சுப்பிரமணியர். என்ன யோசனை பண்ற? முருகா, எல்லா பக்தர்களும் உன்னை கும்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆமா ஆமா. எனக்கு உன்னை உதைக்கணும்னு ஆசை வருது. ஐயோ, உதையா? ஆமா முருகா, இனி பக்தர்களை இந்த மாதிரி ஏமாத்தாத. இல்ல இல்ல. ஐயோ, இல்ல 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 இல்ல. கடவுளே. ஓ சுப்பமா. ஐயோ ஐயோ, நான் முருகன் இல்ல. ஐயோ, நான் கிள்ளி கிள்ளி. ஓ ஐயோ. எங்க ஓடுற?
நீ கடவுளே தான். வேலாயுதம், ஐயோ நான் கடவுளையே. சுப்பிரமணியம், ஐயோ நான் கிள்ளி. ஐயோ ஐயோ மெல்லி. என்ன இப்படி பயந்து ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல அதடா இதப்பா, என்ன ஏன் பயப்படுற? பயம் இல்லையே. ஒண்ணு இல்ல, உன்னைய பாக்கலான்னு இங்க வந்தேன். நீ இல்ல, ஆம்பளை இல்லாத வீட்டுல நான் இருக்க கூடாதுல்ல, அதான் போறேன். அதான் வந்துட்டேனே நான், அப்புறம் என்ன? ஓ ஆமா நீ வந்துட்டீல. என்னப்பா இது, உட்காரு. என்னமோ என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையா? ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்லையா? அதான் வேணாம் எனக்கு. கிள்ளி, வள்ளின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், வெளிய பார்க்க முடியலையாப்பா. இதுக்கு ஒரு மார்க்கம் பண்ண மாட்டியா? இதுக்கு மார்க்கம் இருக்குது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? என்னது? வள்ளிக்கு சுப்பிரமணியர்னா ரொம்ப ஆசை. அதனால நீ சுப்பிரமணியர் மாதிரி வேஷம் கட்டிட்டு அங்க வந்துடு, அங்கேயே இருந்துக்கலாம். பள்ளிக்கூடவே? ஆமா ஆமா. அங்க ஒரு கேட்டு பையன் இருக்கான், அவனை நான் பாத்துக்கிறேன். விளட்டு பையனா நான் கூட தான் பாத்துக்குவேன். அப்புறம் மெதுவா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சொல்ற? நிஜமா? ஆமா. அப்படியே வர்றேன். ஆமா நான் வரட்டுமா? சரி வரேன். சுப்பிரமணியர் மாதிரி நான் அனிதனும் ஆடிப்பாடித்தான் பூஜை செய்வது. என்ன தாத்தா, பசி பசி என்று பதைத்தீர்கள்? ஆமா, மனம் எங்கேயோ போய்விட்டது. தாத்தா, தேன் ருச்சியாக இருக்கிறதா? தேனினும் இனிய மதுர மொழிகளை பருகும் எனக்கு இத்தேன் ருச்சிக்குமா? போங்க தாத்தா. தாத்தா, அங்க பார்வை ரொம்ப மோசமோ? உனக்குந்தானே அதிலும் பசி, அதனால் பிறகு வீணாகிறது. சரி, வாய் திறவுண்டு. வெகு அழகு. ஆமா, வாயை திறந்தீர்கள், ஓடும்போது வாயை முடித்து கண்ணை திறக்கிறீர்களே. போடு. என்ன தாத்தா, மருந்து சாப்பிட குழந்தை மாதிரி கையை பிடிக்கிறீர்களே? ஊச்சம் தாத்தா. அவயவங்களின் பரஸ்பர ஆதரவு மறுபடியும் கண்ணில் போட்டு விடுவாயோ என்று கை தானாக ஓடி வந்து பிடிக்கிறது. போடு. என்ன தாத்தா? என்ன தாடி மீசையை தள்ளிக் கொள்ளுகிறேன்? என்ன வள்ளி நீ? போடு. தாத்தா, தலையை தட்டுங்கள். உங்கள் தலையை நீதான் தட்டு. அபச்சாரம் தாத்தா. அபச்சாரம் அல்ல, உபச்சாரம். எனக்கு கூச்சம். குட்டினா, மெல்லே. முருகா. தாத்தா, இது மாதிரி உங்களுக்கு வருவதுண்டா? கள்ளி, பிற்களுக்கு வைத்தியம் தெரியாதா? வேண்டுமென்றே நீ. தாத்தா, இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. என்ன செய்ய வேண்டும்? கையை பிடித்தால் நின்று விடுமா? ஆமா, கையை பிடித்தால் நான் எழுந்து நிற்பேன். போய் தண்ணீர் குடித்தால் நான் கொள்ளுவேன் தாத்தா. புண்ணியவதி, நீ போய் கொண்டு வந்து வாயில் ஊற்றுவதற்குள் அழைத்து போ. போதும். மகாதேவ் மகாதேவ் மகாடி. பள்ளி குட்டினா, மெல்லே மெல்லே. தாத்தா தண்ணியில வந்துட்டாரே. பள்ளி பள்ளி தாத்தா, பள்ளி தாத்தா, பள்ளி பள்ளி தாத்தா, இதை பிடிச்சு வாங்க தாத்தா. பள்ளி. தாத்தா, தாத்தா, எனக்கு கூத்தும் தாத்தா.
கையை கொடுத்தா நானும் விழுந்துருவேனே. சரி வாங்க. கெட்டியா பிடிச்சு தாத்தா. வள்ளி இப்படி கிட்டவா சொல்றேன்? போங்க தாத்தா. கைய பிடிச்சா கூச்சம்னு எத்தனை தடவை சொல்றது? எனக்கு காது கேட்கும். இங்கே நிக்கிற சொல்லுங்க. சொல்லட்டுமா? மரியாதையை நடக்காவிட்டால் மண்டை உடைந்து விடும். ஐயோ என்னது தாத்தாவுக்கு என் பேர்ல ஆசையா மோகமா என்னென்னமோ சொல்றாரு. காட்டில் பிறந்து வளர்ந்த கள்ளங்கபடம் பத்த ஜந்து. நான் விளையாட்டுக்கு சொன்னது நிஜம் என்று. மகாதேவ், நான் சொல்வது அம்பலவாணனின் ஆனந்த நடனம், சக்தியின் சதானந்த தாண்டவம். ஆமா ஆமா ஆமா, அதேதான் அதேதான். அதே கண்ணால் பார்த்திருக்கவும் மாட்டாய், காதால் கேட்டிருக்கவும் மாட்டாய். ஆமா 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 ஆமா. தாத்தா, யார் சொன்னது? நீதான் கண்ணால பார்த்திருக்கவும் மாட்ட, காதால கேட்டிருக்கவும் மாட்ட, தெரியுமா? முதல்ல ஆட்டத்தை பாரு, அப்புறமா பேசு. ஆளை பார்த்தா போறாதா? ஆளை பார்த்தா போருமா? அப்ப பாத்துக்கிட்டே இரு. அட, உனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா. ஆமா ஆமா தெரியாது. நீ பேசாம இரு. அப்ப சரி, நான் போய் எங்க அப்பாவை கூட்டாறேன், எல்லாத்தையும் நேர்கா பேசி முடிச்சுக்குவோம். குட்டினா, நான் ஒன்று பாடுகிறேன். பாடு. அதற்கு சரியா ஆடட்டும். ஆடிட்டோம். ஒப்புக்கொள்கிறேன். ஒப்புக்க. தாத்தா, நீ பாடினா உங்க பாட்டி தான் ஆடணும். சரீரம் ஆமா ஆமா, பால சாரீரம். ஆமா ஆமா, சரீரம் தளர்ச்சி, சாரீரம் குளிர்ச்சி. தெரியுமா? தெரியும் தெரியும். தாத்தா, இப்ப அங்குச்சி ஆடிட்டான், நான் ஆட்கொள்கிறேன். ஆடாவிட்டால் நான் ஆட்கொள்றேன். அதுக்கே ஆடு. மாமாட்டேன். மாட்டியா? சும்மா கத்த வச்சு காட்டு. தாத்தா கிட்ட பயப்படாத, நான் இருக்கேன். வா. அஞ்சே அஞ்சே அஞ்சே, நான் குட்டினா இல்லையா? அஞ்சே அஞ்சே, உனக்கா தாத்தா கிட்ட சொல்லிட்டேன் மேலே. பாதனி
எப்படி? ரொம்ப பிரமாதம். அவன்தான் சுப்பம்மா அத்தமக்கல்ல, அவன் சுப்பிரமணியர் மாதிரி வரையணும். சுப்பிரமணியர் மாதிரியா? சுப்பிரமணியர் மாதிரி வரையணும். நான் சரின்னுட்டேன். வந்துட்டான். அவனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு நான் போய் உன்னை அங்கச்சின்னு கூப்பிடுறேன். நீ அப்ப ஓடி வந்துடு. நீ வேணுமா பாரு இன்னைக்கு அவனை அப்படி பாரு. நீங்களும் வாங்க, ஒரு வேடிக்கை. என்ன? சுப்பிரமணியர் வந்திருக்காரா? சுப்பிரமணியர் வந்திருக்காரா? அது எந்த சுப்பிரமணியர்? அவர் ஒரு சுப்பிரமணியர். அவரே இங்க வந்தார்? அது சுப்பிரமணியர்னா எனக்கு நீங்க வாங்களே சொல்றேன். ஐயோ, சீக்கிரம் வந்து தொலையே. வள்ளிய காணமே. சாமி இரு. சுப்பிரமணியம் அப்படியே இருக்கு. சரி, இங்க தானே இரு. நான் போய் அங்கச்சி கூட்டாரேன். அங்கச்சி, அங்கச்சி, இவர் தான் நம்ம கொலை தெய்வம் சுப்பிரமணியர். அப்படியா? நீ யாரப்பா? தெரியலையா? என்ன தலைய எத்தனை இருக்கு? கைய பாரு. ஓஹோ, நீ கிழமை உனக்கு கண் தெரியாத பக்தா? நான் தான் கைலங்கிரி வாசனுடைய ஏகபுத்திரன் குமரன், முருகன், வேலன். அவருக்கு இப்படியும் ஒரு குழந்தையா? சரி சரி. ஐயா, குமரா முருக வேலனே, உமக்கு எப்படி திடீரென்று 5 முகம் அதிகமாயிற்று? திடீர்னு வரல, எனக்கு எப்பவும் 6 தலைதான். அது காரணம் உண்டு, சொல்றேன் கேளு. எருமையிலேறி விளையாடு முகம் ஒண்ணு,
ஈசானுடன் ஞான மொழி பேசும் முகம் 2, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் 3, குந்தூருபா வேல் வாங்கி நின்ற முகம் 4, மாறுபட சூரரை வைத்த முகம் 5, வள்ளி உன்னை மனம் புரிய வந்த முகம் பாரு. வள்ளி, ஏன் தூரத்துல இருக்கிறேன், இப்படி பக்கத்துல வா. அடே காதகா நில். கிழவா, என்ன அப்படி கைய காட்டுற, எண்ணி பாக்குறியோ, பாரு. 1, தலை, கை. சாமி சாமி, யாரோ மகான் தெரியல எனக்கு, நான் தெரியாம செஞ்சு விட்டேன். விளையாட்டு புத்தி, மன்னிக்கணும் சாமி. சும்மா இருப்பா, நான் இதை விட அதிகமா அனுபவிச்சாச்சு. சுவாமி. அடே பாதகா, உன்னை நான் சபித்திருப்பேன். உனக்கு மனைவியாக போகிறவள் என்னுடைய பக்தை. ஆகையால் நீ தப்பினாய். ஓடு. தப்பி நாய் ஓடு. பிறர்களே, இந்த மாப்பிளையும் பொண்ணும் அக்னி சாட்சியாக மணந்து கொள்ளப் போகிறார்கள். இவர்களை நமது குமர கடவுள் காப்பாரார். ராஜ்ய கட்டப்பா. முறை மாப்பிள வந்திருக்கேன். சுப்பம்மா. அக்கா, முறமாப்பிள வந்திருக்கியா? பெண்ணு மானா மறுகிற போது கவனிக்காம இப்ப முறை கொண்டாட வந்தியா? தள்ளுங்க வெளியே. ராஜ்ய கட்டப்பா. கட்டி. என்ன தேடுற? என்னப்பா தேடுற? என்ன தேடுற? சாரியை காணுமே. என்ன கல்யாணம்? அபசகுனம் பிடிச்ச பையன். சாரிய காணுமா? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நீ எங்க போற? தாலியை தவற விட்ட மாதிரி என்னையும் கை விட்டுடுவேன். அம்மா, இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? வேற எந்த மாப்பிள்ளை போய் தேடுறது? தேட வேண்டாம். போடா. அக்கா, இந்தாம்மா. பரவாயில்லம்மா, நான் அவரைதான் கட்டிக்குவேன். அப்படி சொல்லு. அது கடவுள் ஆக்கினேன். இந்த பத்தியா தாலிய இது வந்துட்டேன். என்னது? போடா போடா போடா. யாருன்னு நினைச்சது? என் முறை பொண்ணு தெரியுமா? நான் தான் அதை கல்யாணம் பண்ணிக்க வேணும். நீ எந்த பையில நாம அவசரத்துல போச்சாச்சா கையா பாருனா அங்கெங்கயோ பாக்குறிய. கைதானே பாக்குறேன். குட்டினா உன் பெண் ஜாதி பத்தினியா இருப்பா. வேணாம் தாத்தா வேணாம். என் பொஞ்சாதி பட்னியா இருந்தா பாவம் செத்து போயிட மாட்டாளா? பட்டினி அல்ல குட்டினா, பத்தினி. உன்னோட ஆசையாய் பேசி பிரியமாய் முத்தம் கொடுத்து தாத்தா 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 எனக்கு எப்ப தாத்தா கண்ணால் ஆகும் சொல்லு தாத்தா சொல்லு. எனக்கு ஆகும்போது. உனக்கு என்ன ஆகும்போது? கல்யாணம். யாருக்கு? வள்ளிக்கு. அதுக்கு எப்ப கண்ணால் ஆகும்? அடிக்காத அடிக்காத. பொறு 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 பொறு. அதன் கையை பார்த்தால் சொல்லிவிடலாம். தாத்தா சொல்லிடுயா? ஆமா சரி சரி. அவருக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தா போல. அது நழுவி வாயில் விழுந்தார் போல். பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்தா என்னவா? கசக்குதா? வள்ளி 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 வாங்கிக்கல. ஏன் எதுக்கு ஏன் எதுக்கு? தொடாமல் பார்க்க வேண்டும். சரி வா வா வா. சரி 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 தாத்தா தொடாம பாரு, அப்புறமா சொல்லு.
கல்யாணம்னு பேச்சு எடுத்தா உன் கூணு நிமிந்து நடப்பதிலிருந்தே தெரிகிறது. ஜாகிரதை. குருகுலம் வந்து விட்டதே. எங்க 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 வந்துருக்கு தாத்தா? எங்க எங்க? இன்றைக்கே கல்யாணம் நடந்தாக வேண்டுமே. ஐயோ, அப்படின்னா மாப்பிள்ள இந்த லோகத்தில் இல்லை. பின்ன எந்த லோகத்துல? எமலோகத்திலயா? தேவலோகத்தில். தேவலோகத்திலா? ஓ, நாரதரா? அன்னைக்கே சொன்னேன்ல நானே. எல்லாம் எனக்கு தெரியும். மாப்பிள்ளை இங்கேயே இருக்கிறார். இங்கேயே இருக்கிறான். ஆமா. என்ன தாத்தா, அங்குச்சி நீ நானு 4 பேர் தானே இருக்கோம். அப்படின்னா நானா மாப்பிள்ள? ஏன் நான் என்றுதான் வைத்துக் கொள்ள. அந்த பித்துக்குளி தாத்தாவோட அது நான் இல்ல, என் தகப்பனார். இருக்கும் இருக்கும். உன்னை பார்த்தே உங்க அப்பனையும் சொல்லிடலாம். குட்டினா, உன்னை பார்த்தா உங்க வம்சமே தெரியுது. தெரியும். அடா, என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? என்ன சுண்டலா குடுக்குறாங்க? உங்களுக்கு எல்லாம் அப்புறம் தான். போங்க எல்லாம் வெளியே. என்ன கை? என்னமா இந்த தாத்தாவை கண்டு அதென்ன ஆனை கண்டா பயந்து ஓடுவியா? குட்டினா, எதை கண்டு? புரியலையே. தெரியல குட்டினா. ஏறாது. 2 பக்கம் வால் இருக்கு பாரு. வாலு 2 பக்கம் வாலா? அட, பானை பானைல பானை. ஓஹோ, யானையா? பேத்துல பேத்துல பேத்துல. அது பேத்துனா இப்படி. அத நேரா பார்த்துட்டா ஒரே பயம். கிட்ட நிக்கிற ஆளை சேர்த்து கட்டி பிடிச்சுக்கின்னு அம்மடி கண்ணை மூடிக்கும். அது போன பிறந்தான் உடுக்கப்பா. சரிதான் குட்டினா. மதம் கொண்ட யானையை அதை அதை மண்டி போட செய்யும் மந்திரம் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அப்படின்னா அங்கிச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்துறேன். பாவம். அது ரகசியமாய் உபதேசம் செய்ய வேண்டும். தனியா வரட்டும், தாராளமாய் சொல்லி கொடுக்குறேன். ஓ, நான் போயிடுறேன். நீ மந்திரம் சொல்லி கொடு. சரி பள்ளி, மந்திரம் சொல்லியாச்சா? அட, நீ மந்திரம் கேட்டுக்கலாம். எனக்கு ஒண்ணு அந்த மந்திரம் வேண்டாம். ஐக்கியம் வேண்டாமா? பைத்தியம். தாத்தா, நீ ஒண்ணுக்கும் யோசனை பண்ணாத. நான் போய் எங்க அப்பாவை கூட்டாறேன். எல்லாத்தையும் நேர்கா வச்சு பேசி முடிச்சுக்குவோம். சரி. குமரனா? குமரனைத்தான் இக்கிழக்கோலம் பூண்டு அலைய செய்து வேடிக்கை பார்க்கிறீர். உண்மைத்தானே தேடி ஓடி வருகிறேன். கழுகாஜலத்திற்கு ஓடி வந்து கிழவனாக்கினீர். இங்கே ஓடி வந்தது எதற்கோ? காயா பழமா? பழமா இருந்தால் கிழமாய் காண்பேனா? படிக்கு படி விக்ரம். நான் அப்பொழுதே நினைத்தேன். என்ன? ஆனால் பிரம்மனை திரையிட்ட பாலசுப்பிரமணியனை, தந்தைக்கு உபதேசம் செய்த கந்தனை, இந்த விக்னேஸ்வரன் என்ன செய்ய முடியும் என்று விட்டுவிட்டேன். விஷயம் என்ன? பிரமாதம் ஒன்றுமில்லை. நீர் புறப்படும் பொழுது அருகில் இருந்த அண்ணாவை கொஞ்சமும் கவனியாமல் புறப்பட்டு விட்டீராம். அதனால் அவர் கோபித்து கொஞ்சம் வேடிக்கை காட்டுகிறார். இதற்கு என்ன செய்வது? என்ன செய்வது? ஒருவேளை மன்னிப்பு கேட்டால்? நாரதரே, நான் இந்த சமயத்தில் எதற்கும் தயார். நல்ல சமயத்தில் ஞாபகம் ஊட்டினீர். நாரதர் வருவது நல்ல சமயத்தில் தான். நல்ல சம்பவத்திற்கு தானே. நான் வரட்டுமா? சரி.
அண்ணா, என்னை மன்னித்து என் விவாகத்தை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும். யானையா? ஆமா, யானைதான். ஏண்டி, உங்களுக்கு கூட என்னை கண்டால் கேலியா விட்டதா? ஆமாம்மா, யானைதான். ஒரே முத்தம். மெல்லே மெல்லே மெல்லே. காப்பாற்றுங்கள் தாத்தா. காப்பாற்றுகிறேன். கல்யாணம் செய்து கொள்கிறாயா? போங்க தாத்தா, பிராணம் போகும் சமயத்துல பரிகாசம். தாத்தா, அதோ நில் யானை, பயப்படாதே. அத போக சொல்லுங்க தாத்தா. சரி, போ யானை, போ. போதும், நில்லு. யானை, பயப்பட வேண்டாம் என்று அபயசம் கொடு. ஐயோ தாத்தா, தாத்தா, அது இங்க வர வேண்டாம். வேண்டாமா? சரி யானை, வள்ளி பயப்படுறா, கொஞ்சம் உட்காரு. வள்ளி, பாத்தியோ இல்லையா? பாரு. பானை இனிமே இங்க வராது. ஓ, ஐயோ, பானை பானை வந்துச்சா? பானை பானை பானை, மெல்லி 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 மெல்லி, அங்கிச்சு. ஐயோ, நான் ஒண்ணு செய்யலையே, நான் ஒண்ணு செய்யலையே. அப்பா அப்பா அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, அங்கிச்சு பானை தடுத்துவே. ஐயோ ஐயோ. சரி தாத்தா, என்ன? கல்யாணம் செய்து கொள்கிறேன். ஆ, மந்திரோபதேசம் செய்யுங்கள். மகா மந்திரத்தை உனக்கு உபதேசம் செய்து விட்டால் மற்ற மந்திரங்கள் எனக்கு பலிக்காதே. மகா மந்திரத்தை உபதேசம் செய்வதானால் தான் மனத்தை பற்றி யோசிக்கலாம். வள்ளி, மனம் முடியட்டும், மறுக்ஷணமே மந்திரோபதேசம். தாத்தா, ஆ? மந்திரோபதேசம் முடியட்டும், மறுக்ஷணமே பாரு. என்ன? அப்புறம் தெரிகிறது. சரி. யானையை கண்டு பயந்த உன்னை கண்டு இனி யானை பயப்படும். பார்ப்போம். பயமா? மனதில் பயம் இருந்தால் மந்திரம் பலிக்காது. பயப்படாமல் வா. யானை, எழுந்திரு, எழுந்திரு. யானை, எழுந்திரு. யானை, தாத்தா விரட்டு. யானை, நில்லு, நில்லு. ஐயோ, யானை, நில்லு. விரட்டு, விடாதே. விரட்டு, விடாதே. தம்பி, இனிமேல் என்னால ஓட முடியாதப்பா. அண்ணா, இந்த சமயத்தில் கைவிட்டு விடாதீர்கள்.
எனக்காக கொஞ்சம் சிரமத்தை பொறுத்துக் கொள்ளுங்க. யானே என்ன செய்யற? விரட்டு. அண்ணா யானையா மாறுங்க. துரத்து, துரத்து. விடாதே. வள்ளி வள்ளி யானை எனக்கு சொல்லு. யானே இல்லே. தாத்தா, நீங்கள் யானையின் மீது உட்காருவீர்களோ? வள்ளி, மத்தகத்தின் மீது உட்கார்ந்து பற்பல வித்தைகள் செய்யும் சித்தம். வாலிபத்தில் விளையாடி இருப்பீர்கள், இப்பொழுது ஏற்று உட்கார வைத்தால் தைரியமாய் உட்காருவீர்கள். நானாக உட்கார வேண்டும், அவ்வளவுதானே? பார் யானே, நான் உட்கார வேண்டும். மாட்டாயா? வள்ளி, உன் உத்தரவின்றி என்னை உட்கார விடாது. உத்தரவிடு. சரி யானே, தாத்தாவை ஏற்றுக்கொள். அண்ணா மன்னிக்க வேண்டும். போ. வேகமா கிடுகிடுன்னு நோடு. யானே, இந்த பொல்லாத தாத்தாவை கொண்டு போய் எல்லைக்கு வெளியில் தள்ளிட்டு வா. வள்ளி வள்ளி யானை எனக்கு சொல்லு. மந்திரோபதேசம் செய்த மகானே, நமஸ்காரம். போயிட்டாங்க. வள்ளி, போ. நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லல. கல்யாணமே வேண்டாம் வள்ளி. யானே இங்க வா. யானே இல்லை. யானே, தாத்தாவை இறக்கி விடு. யானே நீ போ. இனிமே இந்த பக்கம் வராதே. தாத்தா, வள்ளி, தாத்தா, ஆ? ஏற்றி விட்டேனே தாத்தா, ஏற்றி விட்டேனே. இன்னும் ஏற்றி விட்டேனே தாத்தா, ஏற்றி விட்டேனே. ஏற்றி விட்டேனே தாத்தா, ஏற்றி விட்டேனே. ஏற்றி விட்டேனே தாத்தா, ஏற்றி விட்டேனே. உன்னை ஏற்றி விட்டேனே, வள்ளி ஏற்றி விட்டேனே. ஏற்றி விட்டேனே தாத்தா, ஏற்றி விட்டேனே. ஏற்றி விட்டேனே தாத்தா, ஏற்றி விட்டேனே. இது விளையாட்டு, எனக்கு தெரியும். இல்ல, நிஜமா. உண்மையாகவா? இதில் சந்தேகம் வேறா? வள்ளி, இது மோசம். அல்ல, இது ஸ்ரீ சாகசம். மோசமா ஸ்ரீ சாகசம்? மகா மந்திரத்தை மகா தந்திரமாய் அபகரித்த சுந்தரவல்லி, இது தர்மம் அல்ல, இது தர்மம் அல்ல. ஆமா, மகா மந்திரத்தை இவ்வாறு உபயோகிப்பது தர்மம். யோகி போல் வேடம் பூண்டு மோகம் கொண்டது தர்மம். ஆன வயதிற்கு இந்த ஆசை கொண்டு அலைவது தர்மம். யானையை காட்டி ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது தர்மம் இல்லை? வள்ளி, ஏன் தாத்தா? மர்மத்தை நீ அறிந்தா இல்லை. ஓஹோ, என்னை நீ இன்னும் சாமானிய கிழவனாய் எண்ணுகிறாய். இல்லை இல்லை. வள்ளி, வேண்டாம். யானை, நல்ல சமயத்தில் வந்தாய். தாத்தா விரட்டி கொண்டு போ. 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 போக மாட்டாய்? என்ன இது? இதுதான் புருஷ சாகசம். மகா மோசம் புருஷ சாகசமா? ஆமா. சரி, ஏய்த்த பெருமை தங்களுக்கே இருக்கட்டும். சந்தோஷம். சத்தியம் செய்து கொடு. சத்தியமா? என்ன சத்தியம்? கல்யாணம் செய்து கொள்வதாய். சத்தியமாய் கல்யாணம் செய்து கொள்கிறேன். நீ சத்தியமாய் கல்யாணம் செய்து கொள்வாய். என்னை நீ சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்வதாய் சத்தியம் செய்து கொடு. தாத்தா, உங்களை நான் சுப்பிரமணியர் மீது ஆணையாக கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன். இது சத்தியம். யானே, யானே, வள்ளி என்னை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாள். அவளை நீ என்ன செய்வாய்?
வள்ளி, இப்பொழுது என்ன சொல்லுகிறாய்? முருகனை என்று மற்றொருவரை மணக்க மாட்டேன், இது சத்தியம். உயிரிழக்க பயந்து உனக்கு இசைவேன் என்று உள்ளம் பூரிக்க வேண்டாம். யானை, அவளை இழுத்துக் கொண்டு வந்து இங்கே நிறுத்து. போ. வள்ளி, இப்பொழுதாவது சம்மதிக்கிறாயா? கண்டாரம் போல் வந்து பெண்டாளத்தில் சென்றாளா? கட்டளை நிறைவேற்ற சொல். கனவில் மாலையிட்ட கண்டா ஹரியாபுரத்தில் அபயமளித்த ஆறுமுகா, அடியாரை நீ அடியுடன் மறந்தாலும் நான் உன்னை கடமும் கருத்திருந்தில் பிரிந்தேன். உடல் நேற்று உன் திருவடை அடைவேன். யானை, ஆகட்டும். வள்ளி, உன் தந்தை வருகிறார். நான் போய் வருகிறேன். நீ நினைக்கும் போது உன்னை சந்திக்கிறேன். வள்ளி, உன்னை உயிருடன் காணப்பட்டேனே, அந்த மகான் எங்கே? அப்பா, அவர் என்னை யானை நின்றும் காப்பாற்றி மாயமாய் மறைந்து விட்டாரப்பா. பெரிய மகான். சரி, கதிர்கள் முதிர்ந்து விட்டது. இனி நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வா, ஊருக்கு போகலாம். வா, ஊருக்கு போகலாம். ಪ್ರೇಮಯಲ್ಲದೆ ಬಾರನಿದೆ ಭಾಗ್ಯ ಬೇರೆದೆ. ಪ್ರೇಮಯಲ್ಲದೆ ಬಾರನಿದೆ ಭಾಗ್ಯ ಬೇರೆದೆ. ಪ್ರೇಮಿದಾನೋ ಗುರುವಾಗುನಿಗೆ, ಪ್ರೇಮಿದಾನೋ ಗುರುವಾಗುನಿಗೆ. ಪ್ರಿಯೇ ಇಂಗಡಿದೆ ನಾನೇ, ಪ್ರಿಯೇ ಇಂಗಡಿದೆ ನಾನೇ. ಪ್ರೇಮಯಲ್ಲದೆ ಬಾರನಿದೆ ಭಾಗ್ಯ ಬೇರೆದೆ. ಪ್ರೇಮಾರೂಪಮೇ ಎಂದನೆ புகழ்ந்தால் பரியேதானத என்ற ரூபமே. ಪ್ರೇಮಾರೂಪಮೇ ಎಂದನೆ புகழ்ந்தால் பரியேதானத என்ற ரூபமே. ಚಂದ್ರಬಿಂಬಮೇ ಸರಸಾಂಗಿಯೇ, ಚಂದ್ರಬಿಂಬಮೇ ಸರಸಾಂಗಿಯೇ. ಶಾರದ ನಯನಿ எனதாருயிரே, ಶಾರದ ನಯನಿ எனதாருயிரே. ಕಾಳನಾಯಗಾನಿರந்தೋ, ಕಾಳನಾಯಗಾನಿರந்தೋ. ಪ್ರೇಮಯಲ್ಲದೆ ಪಾರಿನ್ ಮೀದೆ ಭಾಗ್ಯ ಬೇರೆದೆ. ಪ್ರೇಮಯಲ್ಲದೆ ಪಾರಿನ್ ಮೀದೆ ಭಾಗ್ಯ ಬೇರೆದೆ. ಮಂಡಿಯ ಮಾನದ ದೇವಿ ಮಂಗಳಾಗರ ಮನ್ಮದ ರೂಪ, ಮಂಡಿಯ ಮಾನದ ದೇವಿ ಮಂಗಳಾಗರ ಮನ್ಮದ ರೂಪ. ಏಕಭೋಗ ಸುಗಮೆ ನಾಡಿ, ஏகபோக சுகமே நாடி. இன்பமதாயிருப்போமே நாமே, இன்பமதாயிருப்போமே நாமே. ಪ್ರೇಮಯಲ್ಲದೆ ಪಾರಿನ್ ಮೀದೆ ಭಾಗ್யம் ಬೇರೆದೆ. ಪ್ರೇಮೈದಾನೋ ಗುರುವಾಗಿನೊಮ್ಮೆ, ಪ್ರೇಮೈದಾನೋ ಗುರುವಾಗಿನೊಮ್ಮೆ. மனம் மகிழ்வோம் நாமே, மனம் மகிழ்வோம் நாமே. குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே, வெட்டி நில். அப்பா, அப்பா அப்பாவென்று அஞ்சாமல் அழைக்கிறாள். மாசு மறுபற்ற வெண்மக்கொடியில் காமத்தேயால் கரும்புள்ளி உண்டாக்கி கண்டோர் நகைக்கை செய்த கள்ளி. அப்பா, என்னை அவ்வளவு கேவலமாக நினைத்து விட்டீர்கள். கனவிலும் நினைக்க கூடாது, பிச்சைக்கும்படி செய்து விட்டது உன் நடத்தை. அப்பா, 5 வயதில் தோண்டி அபயமளித்த ஆரம்பித்தனப்பா. நம் குலதெய்வம். குலதெய்வம் குலத்தை காப்பதன்றோ தெய்வம், குலத்தின் நலத்தை குலைப்பதோ தெய்வம். குலதெய்வமானால் என்ன? குவரையமுட்டும் ஓர் குடைக்கீழ் ஆளும் கொற்றவனாயின், குடியின் மகளிடம் கள்ளப்புணர்ச்சிக்கு செய்வானாயின் கொலை என்றோ செய்தல் முறை.
அவர் என் மனதை பலவிதமாய் பரிசோதி. மூடு வாயே. தந்தையன் ஒருவன் இருக்க கள்ளத்தனமாய் காதலுடன் இருக்க துணிந்த கபடி. பெற்ற மகளானால் என்ன, வளர்த்த பெண்ணானால் என்ன, பெற்றவன் மகளானால் என்ன, மற்ற எவர் மகளானாலும் என்ன, குற்றம் குற்றமே. போ, சிறையில் கடந்து தண்டனை அடை. தப்பிதம் தப்பிதம் தப்பிதம், முக்காடும் தப்பிதம் என்பதை அந்த மூர்த்தி உணர்வுபடி செய்ய வேண்டியது உன் பொறுப்பு. கலவிமதனை போலே குலவி முத்தம் கொடுத்தான். கலவிமதனை போலே குலவி முத்தம் கொடுத்தான். கலவிமதனை போலே குலவி முத்தம் கொடுத்தான். கெட்டு குடி வேலவன் இசையமுதம் படித்தான்.
போய் சொன்ன? நானா போய் சொன்னேன்? அவர் என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னார். நான் சொன்னது என்ன ஆயிற்று? என்ன நீங்க சொன்னது? என்னவா? மெல்லி, இது பரிகாசத்திற்கு வேலை இல்ல. நற்செய்தியுடன் வா, அல்லது என் எதிரே வராது. போ. அம்மா, அவர் வந்து விட்டார். வந்து விட்டாரா? எங்கே? வள்ளி, வள்ளியை காணோம். வள்ளியை காணுமா? அங்கிட்டே காணுமா? அங்கிட்டே 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 சாமி, முறைப்படி மணந்து கொள்ளாமல் சிறை எடுக்க வேண்டுமா? நாராயண் நாராயண். எல்லாம் இவர் சபதத்தை நிறைவேற்றத்தான். வள்ளி, நாரத முனிவரே, தாங்கள் தான் வெற்றி அடைந்தீர்கள். என் வெற்றி உன் வெற்றி தானே. நான் வருகிறேன். நாராயண். சுவாமி, என் பிதாவின் குற்றத்தை மன்னித்து அவர்களுக்கு உயிர் பிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும். அப்படியே ஆகட்டும். எங்கள் குலதெய்வமே, என் குற்றத்தை மன்னித்து கன்னியாதானம் செய்யும் பாக்கியம் எனக்கு அனுகிரகிக்க வேண்டும். அப்படியே அனுகிரகிக்க வேண்டும். கனகாபரண பூஷிதா துப்யம் ராஜ்யாம் தேவேஷ சஞ்சீவ சரதஸ்தகம் சர்வமங்களாவா